அன்பு வணக்க நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற எண் நியூமராலஜி எண் 3 மற்றும் 8. அதாவது பிறந்த தேதி 3, 12, 21, 30 பிறந்தவர்கள் கூட்டு எண் 8ஆக, அதாவது தேதி, மாதம், வருஷம், இது மூன்றும் சேர்ந்து 8ஆக அமையக்கூடியவர்களோட வாழ்க்கையின் வெற்றியை நாம் பார்ப்போம். இவங்க நிறைய கல்வி கற்றுக்கொள்ளணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், எல்லாரு கூடயும் அன்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழணும் அப்படின்ற முயற்சி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஈடுபடுவது, தொழிலில் வெற்றி அடைவது, ஏன்னு சொன்னாக்கா சனீஸ்வரனுடைய எண்களாகிய 8 இங்கே சேர்ந்திருப்பதனால் இவங்க சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களோட ஆரம்ப காலம், அதாவது இளமை காலத்தில் நிறைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து சமாளித்து வந்திருப்பார்கள். சில பேர் இந்த எண்களில் உள்ளவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவங்க பிறருக்கு தர்மத்தையும் பிறருக்கு உதவி செய்வதிலும் ரொம்ப முக்கியத்துவம் காட்டக்கூடியவர்கள், அன்பால வளர்ந்தவர்கள், குடும்பத்தை முக்கியமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்கள், நண்பர்கள் கேட்காமையே உதவி செய்யக்கூடியவர்கள், உற்றார் உறவினர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக நினச்சி அதற்கு முன்னின்று உதவி செய்து அவங்களுடைய வெற்றிக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர்கள். இருந்தபோதும் இவர்களுடைய பெயர் அமைப்பு என்பது ரொம்ப அவசியம். இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அவங்க பேர் சரியாக அமைந்தால் இந்த வெற்றி 2 மடங்காக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்களுடைய பேர் குருவோட எண்களாகிய 3இல் வைப்பது சிறப்பு. அதாவது 21, 30, 39 அல்லது புதனோடைய எண்களில் வைப்பதும் இவங்களுக்கு சிறப்பு. புதனோட எண்களில் வைத்தால் இவங்க வியாபாரத்திலும் கல்வியிலும் ரொம்ப சிறப்பாக வெற்றி அடைவார்கள். அதாவது இவங்களோட புதனோட எண்களாகியது 14, 23, 32, 41, 50. மேலும் இவங்களுடைய எண்கள் சூரியனோடைய எண்களிலும் அமைவது சிறப்பு தான். அதாவது அரசாங்க தொழில், அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட தொழில்களிலோ அல்லது அரசியல்களிலோ இவங்க வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இவங்களோட பேர் 1இல், அதாவது சூரியனோட எண்ணில் அமைந்தால், அதாவது 19, 37, 46, 64 அமைவதும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த நியூமராலஜி மட்டும் பார்க்காமல் அவங்களோட அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடத்தில் இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்று பார்த்து பேரை அமைப்பது ரொம்ப சிறப்பு. சரி, இவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட தேதிகள் 3, 12, 21, 30, 5, 14, 23, 1, 10, 19. இவங்களுடைய அதிர்ஷ்ட கற்கள் எமரல்ட்ஸ், ப்ளூ சஃபயர். இவங்களோட அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, ரோஸ், நீலம் மற்றும் மஞ்சள். சரி, இவங்க சுபகாரியங்களை தடுக்க வேண்டிய தேதிகள் 6, 15, 24, 8, 17, 26. இவங்க பயன்படுத்த தடுக்கக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. ஸோ நான் கொடுத்த இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அதுக்கு வேண்டிய தகவலை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.